ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டிஎம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொறடா விப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முதலாக 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் அந்த விப், சரிங்களா? ஸோ இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம தனியாக வந்ததுக்கப்புறம் 1949 நவம்பர் 26 எழுதி முடிக்கப்பட்ட அண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டோடைய பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால நம்ம இந்த கொறடா அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொறடாவோட வேலை என்ன? கொறடா அப்படின்னா ஒன்றும் இல்லை, வழிநடத்துனர், அதாவது ஒரு லீடர் அப்படிங்கிற ஃபார்மில் வரும். ஸோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதிகளும் முக்கியமான வாக்கெடுப்பு டைமில் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்றது இவர் தான். உறுப்பினர்கள் அனைவரையும் ஒழுங்குமுறைப்படுத்தி வழிநடத்துபவர் இவர் தான். கட்சி ஒழுங்கை பராமரிப்பவர் இவர் தான். ஸோ இதுதான் கொறடாவோட முக்கியமான வேலைகள். இந்த கொறடாவை பற்றி இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்தையும் சொல்லப்படவில்லை. அது மாதிரி இந்த கொறடா சொல்றதை மீறி ஒரு பிரதிநிதி மீறி செயல்பட்டார் அப்படின்னா கட்சி அவர் மீது ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதும் இதில் சொல்லப்படக்கூடிய உண்மை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது 2026 தற்போது தமிழ்நாட்டில் பதவியேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் புதிய தலைமை கொறடாவாக திரு சபரிநாதன் விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎம் சேனலை மறக்காம